அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சர்க்கரைவள்ளி கிழங்கு வத்தல் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம். காரக்குழம்பு ஒரு 1/4 கிலோ அளவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள். இப்போ சர்க்கரைவள்ளி கிழங்கை குக்கரில் சேர்த்து ஒரு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 6 சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் குண்டு குண்டாக நறுக்கி எடுத்துக்கணும். தக்காளி 1, சின்ன எலுமிச்சங்காய் அளவு புளி தனியாக ஊற வச்சு எடுத்துக்கணும். வடிகட்டிட்டு தோலை உரித்து எடுத்துக்கலாம். சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம், வெறும் வெந்தயம் சோம்பு வேணாலும் சேர்த்துக்கலாம். வெந்தயம், சோம்பு, 2 காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சம் கருக வதங்கின வெங்காயம், தக்காளி சேர்த்து வதக்கலாம். இந்த கிழங்குல இனிப்பு சுவை இருக்கும், அதனால கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 4 டீஸ்பூன், கிழங்கு சேர்த்துடலாம். தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு, புளி கரைசல், இதெல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா கொதிக்க விட்டு வற்ற விடணும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரையில் இறக்குனா போதும். குழம்பு நல்லா வற்றி வந்துடுச்சு. இதில் கொஞ்சமாக வெல்லம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதுவே கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும், நான் சேர்க்கலை. இப்போ சர்க்கரைவள்ளி கிழங்கு வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்தில் சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.